சப்பாத்திக்கு சைட் டிஷ் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சோயா சாப்புன்னு சொல்லுவாங்கல்ல, சோயா சாப் அல்லனா சாப். அது என்னென்னா என்ன இருக்குல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேனில் கிடைக்கும். ஓகே, இது வந்து சோயா பீன்ஸு, சோயா ஃப்ளார், அதுக்கப்புறம் கோதுமை மாவு வச்சு பண்ணக்கூடிய ஒரு இது. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் வந்து நம்ம பாப்சிக்கல் ஸ்டிக் இருக்குல்ல, அதில் வந்து அந்த ப்ரோட்டீனை வந்து ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேக் மீட் மாதிரி இது. நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடுவோம்ல, அதுக்கு சப்ஸ்டிடியூட் இது. ஓகே, அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிக்கா ஸ்டைலில் வந்து சப்பாத்திக்கு போகிறது மாதிரி ஒரு கிரேவி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு காணிக்கிறேன். அதுக்கு நான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து லைட்டாக இதோட குக்கிங் டேர்ம் வந்து சொல்லிடுறேன். அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்டில் சரி, அப்புறம் இந்த ஹோட்டல்லலாம் வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அவங்க ரெடி பண்ணி வைப்பாங்க. அதை வந்து ஃப்ரெஞ்ச் டேர்மில் வந்து மீஸ் ஆன் பிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. மீஸ் ஆன் பிளாஸ்ன்னு இது வந்து நான் மாஸ்டர் ஷெஃப்பில் தான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அதாவது நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு குக்கிங்க்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே மெஷர் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு பேர் இது. ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபோ மாதிரி. இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மேரினேஷன் இதுக்கு கொடுத்து இதை வந்து தவாவில் வந்து க்ரில் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் கிரேவி வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 1/2 கப் க்ரீம் வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி வேணும், உப்பு வேணும், கொத்தமல்லி கீரை கடைசி, தயிர் வந்து இந்த மேரினேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு தந்தூரி மேரினேஷன் தான் பண்ண போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் வேணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இந்த மசாலா வந்து கொத்தமல்லி பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் அம்ச்சூர் பவுடர் இல்லைனா சாட் மசாலா பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசி போடுறதுக்கு கசூரி மேத்தி தேவை. ஓகே, இவ்வளோ தான். இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து நம்ம இப்போ மேரினேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு வெறுவ போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதில் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, தேவைக்கு தக்கன உப்பு, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பவுடர். ஸோ கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தக்கன சில்லி பவுடர். இதில் கொஞ்சம் சாட் மசாலா பவுடர் இருந்தால் அது போட்டுக்கோங்க. அப்புறம் லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர். யூஸ்வலாக இந்த சோயா சாப் வந்து பிளாண்டாக இருக்கும், அதனால தான் நம்ம வந்து ஃப்ளேவர்ஸ் வந்து அதில் இன்ஃப்யூஸ் பண்ணுறோம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறோம். இதை வந்து அப்படியே தோசை தவாவில் குக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பட் நம்ம கிரேவிலையும் போட்டுக்கலாம். நான் குக் பண்ணுற வரைக்கும் இந்த ஸ்டிக்கை எடுக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் கிரேவியில் போடும்போது நம்ம இந்த ஸ்டிக்கை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட சோயா சப்பை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றினா போதும், ரொம்ப டீப் ஃப்ரையெல்லாம் பண்ணக்கூடாது. குக் ஆகட்டும். ஸோ நம்மளோட சோயா சாப் வந்து நல்லா குக் ஆகட்டும். 2 சைடும் கோல்டனாக ஆகிற வரைக்கும் குக் ஆகட்டும். நம்மளோட தந்தூரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி உள்ள சோயா சாப்பை வந்து எடுத்து வெளியே வச்சாச்சு பிளேட்டில். இதை ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு உள்ள மசாலா வந்து ரெடி பண்ணலாம். நான் எந்த இதில் அதை ஃப்ரை பண்ணணும் அதே இதில் தான் கிரேவி பண்ணுறேன். ஸோ இதே ஆயிலில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆயில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜீரா போட்டிருக்கேன். ஜீராக்கு அடுத்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் ஆனியன். இப்போ இந்த ஆனியன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். நம்ம ஆனியன் வந்து நல்லா வதங்கியாச்சு. இதில் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிடுவோம். இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு இதை குக் பண்ண போகிறோம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் குக் பண்ணும். இப்போ இது நல்லா கொதிக்குதில்ல, ஒரு மூடி போட்டுருங்க. ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை வாடை போகட்டும். நம்ம மசாலா நல்ல தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம வச்சுருக்கோம்ல சில்லி பவுடர், ஆம்ச்சூர் பவுடர், கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா பவுடர். மசாலா பொடி எப்போவுமே ஆட் பண்ணிவிட்டு அதை அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட்டாவது நல்லா அந்த ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. ஏன்னா அதுக்கு ஒரு பச்சை வாடை இருக்கும், அது வந்து போகணும். அதுக்கு ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணி விட்டால் போதும். நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து கடைசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோல் கிரேவியவே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மசாலா நல்ல தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். உங்கள் கிரேவிக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தக்கதான். இப்போ நம்ம கிரேவி வந்து பர்ஃபெக்ட் திக்னஸில் இருக்குது. நான் வந்து டேஸ்ட் பார்க்க போகிறேன். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவி வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படி லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சோயா சாப் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிரேவி வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த சோயா சாப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அது இதாகட்டும். அப்போ தான் வந்து அந்த இதுக்குள்ளாடி அந்த மசாலா எல்லாம் இறங்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நம்மளோட கிரேவி வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருந்திருக்கு. ஸோ எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதில் ஃபைனலாக ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணோம். அதில் ஒன்று வந்து கசூரி மெத்தி, அதை தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் க்ரீம் வச்சுருக்கோம்ல, இந்த க்ரீமை வந்து ஆட் பண்ணிடுங்க. இது ஆப்ஷனல் தான், இது தேவைன்னு இல்லை, பட் ஒரு ரிச்னஸ்க்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கொத்தமல்லி கீரை. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட க்ரீமி சோயா சாப் கறி ரெடி. நல்ல வாசனையாக இருக்குது. பாருங்கள் இந்த மசாலா எவ்வளோ அழகாக கோட்டாகி சூப்பராக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுற வரைக்கும் மூடி போட்டுடலாம். இது சர்வ் பண்ணும்போது காணிக்கிறேன். இப்போ சப்பாத்தி தரேன்.